பாய் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ், நான் உங்க ராசியா ஜூலியட்டா. இன்னைக்கு ஷேட்ஸ் ஆஃப் சினிமா எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல நம்ம மீட் பண்ண போற பர்சனை பத்தி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். இவரு ஒரு ஃபேமஸான ஸ்டன் மாஸ்டர். கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா பொழுது விடியறதுக்குள்ள போட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நாங்க படுக்கிறதுக்கு அடிக்கிறது இல்ல, துட்டுக்கு. பாம்பே போகும்போது சார் வந்து கூப்பிட்டாரு, வாங்க ஜாகி சார் அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நல்லா இல்ல வானா சார் நம்ம சடனா போனா ரிகல்சர் பண்ணோம். ரிகல்சர் பண்ணும்போது அவரு ஜாகி சார் அப்படியே லாங்ல இருந்து பாக்குறாரு. ஒரே ஷாட் பார்த்தோன்னே சோட்டோ இஸ் வெரி நைஸ் குட். இம்ப்ரெஸ் மறுநாள் வந்து அவர் என்னடா கார்ல வந்து உட்கார வச்சு பேச, அவர் கார்ல வந்து யாரையும் ஏத்த மாட்டாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து பேசுறாரு. பிரியமணி வரும்போது 4 பவுன்சர்ஸ் அப்படி கம்பீரமா வராங்க. நம்மளும் புதுசு, ஏன்னா சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப கஷ்டம் பண்றது. யார் மிஸ் பண்ணா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். எடுத்து அடிச்சு முடிச்சு உள்ள போயிட்டு ஈடு எடுத்து வாயில வச்சு அப்படி பத்த வச்சு அப்படி வச்சு இலை அப்படிடும். செம்மையா அந்த செம்ம கிளாஸ் டோட்டலா எல்லாம் கிளாப் பண்ணாங்க. இப்போ எனக்கே ஷாக்கு. எனக்கு மீட் பண்ணியிருக்கிறது வந்து கொட்டேஷன் கேங் ப்ராஜெக்ட்டுக்காக தான். இந்த கொட்டேஷன் கேங் மூவில நீங்க வந்து ஸ்டன் கோரியோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நம்ம டைரக்டர் விவேக் சார் அவர் வந்து உங்ககிட்ட இந்த ஸ்டோரி வந்து நெரேட் பண்ணும்போது, இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு விஷுவலைசேஷன் இருந்திருக்கும்ல, இந்த மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் சில டிஸ்கஷன் நடந்திருக்கும் உங்க 2 பேருக்கும் நடுவுல. அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுங்களா சார்? ஆக்சுவலாக கொட்டேஷன் கேங்க்கு முன்னாடி நாங்கள் 2-3 ப்ராஜெக்ட் பாக்ஸர் இதெல்லாம் சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப லைவாக வேணும் தான் எதிர்பார்ப்பாரு. அங்கே அருண் விஜயன் வச்சு அர்ஜுன் சாரை வச்சு பண்ணுறதுக்கெலாம் பிளான் பண்ணுறோம் 2 ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் சடன்லி வந்து என்னென்னா ஒரு தடவை ஃபோன் பண்ணார், இதுமாரி காஷ்மீர் கிளம்பி வரணும் அப்படின்னு. காஷ்மீர் போகணும். அப்போ சார் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து லைவாக வேணும் மேக்ஸிமம் சொன்னாங்க. சரி சார் பண்ணிடலாம் சொல்லிட்டு சார் சொன்ன பிறகு ஒரு சீக்வன்ஸ்க்கும் நாங்கள் லைவாக ரிகல்சர் பண்ணி தான் ஷூட்டு. எல்லாருக்குமே நீங்க ஒரு ரிஹர்சல் போயிட்டு, அதாவது ஆன் ஸ்பாட்ல ரிஹர்சல் போயிட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்க, மெயின் ஷூட்டிங் போனீங்கன்னு சொல்றீங்க கரெக்டுங்களா சார்? முக்கியமா கேட்கணும்னா ஜாக்கி ஷெராஃப் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அங்க என்ன மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நீங்க உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் நடுவில், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே வந்து பாம்பே போயாச்சு. பாம்பே போகும்போது சார் வந்து கூப்பிட்றாரு, வாங்க ஜாகி சார் அப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நல்லா இல்லை வானா சார் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இன்ட்ரோ பண்ணுறேன் வானா சார். ஏன்னா அவரோட சாய்ஸ் வந்து வேற ஸ்டண்ட்டு அப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் நம்ம சடனாக போனால் பார்க்குறது நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி இருக்க மாட்டோம். ரொம்ப ஸ்டண்ட் மாஸ்டர்னா நிறைய நகைஸ்னால போனோம்னா கம்மியாக தான் போட்டுக்கிறேன். சரி, அதில் போடும்போதுனாக்கா அப்போ ஸ்டண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரிகல்சர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே சிங்கிள் ஷாட் ரிகல்சர் பண்ணும்போது அவர் ஜாகி சார் அப்படியே லாங்ல இருந்து பார்க்குறாரு. ஒரே ஷாட் பார்த்தோன்னே சோட்டோ இஸ் வெரி நைஸ் குட் அப்படின்னு சொல்லும்போது இம்ப்ரெஸ் ஆனால் மறுநாள் வந்து அவர் என்னடா கார்ல வந்து உட்கார வச்சு பேசுறாரு. நீ நல்லா பண்ற, நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபைட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்ல வந்து யாரையும் ஏற்ற மாட்டாங்க. அவங்களோட அசிஸ்டன்ஸ்லாம் ஓடியாங்க. வாப்பா நீ கார் சார் கூப்பிட சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து பேசுறாரு. ஆமா, அவர் உட்காந்து பேசுவார். சொல்றாரு, நீ வந்து ஷூட் பண்ணும்போது எங்க டேடி அவங்க அப்பா சொன்னாங்க, நீ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது ஒரு ஸ்வீட் எடுத்து போய் கொடுக்கணுமா. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மனநிலை ஒரு கஷ்டத்துல வரும். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிடும்போது ஒரு பிரகாசம் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், நீ அது மாதிரி பண்ணு சொல்லி எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அவர் ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்தாரு. இது டெய்ரி மில்க் தான். இதை வச்சு நீ எப்போ ஷூட் பண்ணாலும் நீ அது மாதிரி பண்ண சொல்லி சின்ன அட்வைஸ் பண்ணாரு. நல்லா பண்ற, ஃபியூச்சர் நல்லா இருக்கு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு. அவரே உங்களுக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருக்காரு. நீங்களும் பெரிய லெஜெண்டு, அவரும் பெரிய லெஜெண்டு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சரிங்க சார், நம்ம இந்த கொட்டேஷன் கேங் மூவியை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு வயலன்ஸ் அதிகமா இருக்குது. ஃபுல்லாவே டார்க்
பேஸ்டான ஒரு கான்செப்டா இருக்கிறனால பிரியாமணி மேம் அண்ட் சன்னி லியோன் மேம் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருக்குமே அதிகமான ஃபைட் சீக்வன்சஸ்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். இவங்களை ஹேண்டில் பண்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? சேம் அதுதான். பாம்பே கூப்பிட்டார் சார். பாம்பே கூட்டோனையும் பிரியாமணி மேம் வந்து நீங்கள் ஸ்டண்ட்டு லைவாக எடுக்கணும், ஒரே ஷாட்டில் எடுக்கணும். சரி ரிகல்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். அப்போ பிரியாமணி மேம் வரும்போது அவங்க வரும்போது ஒரு 4 பவுன்சர்ஸ் அப்படி கம்பீரமாக வராங்க. நம்மளும் புதுசு, அவங்க நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர் பார்த்துருப்பாங்க, நம்மளும் புதுசுன்னா அவங்க ஷாக்கு அப்படியே பார்க்குறாங்க. நான் அப்பயே நானும் இன்ட்ரடியூஸ் ஆகல மாஸ்டர். சார் மேக்ஸிமம் எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சார் அதை வேக சார் தான் அனுப்பிச்சு விடுவோம். சார் நீங்களே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுவார், ஹிந்தி பேசுவார், நல்லா ட்ரான்ஸ்லேஷன் நல்லா பண்ணுவார். அவர்கிட்ட சொல்லும் போது பிரியா மேம் யார் மாஸ்டர் தரும்போது நான் இல்லை மேம் நான் மாஸ்டர் மட்டும் இல்லை. சரி ஓகே சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து நான் எப்படியும் ஒரு 3 days 4 days ஆகும் நினச்சேன். ஏன்னா சிங்கிள் ஷாட் வந்து ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. ஏன்னா கேமரா ஒர்க் அவுட் ஆகணும், ரைன் எஃபெக்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணணும், ஸ்டண்ட் மிஸ் பண்ண விடாது. யார் மிஸ் பண்ணால் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துல தான் வரணும். அப்படிங்கும்போது மேம் கிட்ட வந்து சொல்கிறோம் ஸ்லோவானா ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ரிகல்ஸை பாருங்க. அவங்க இன்னும் ஒன்று ஃப்ளோர் வந்து எப்படின்னா ஒரு மலை பகுதி காட்டு உள்ள ஃப்ளோர் இப்படி இருக்கும், டாப் ரேஞ்சில் ஃப்ளாட்டாக இருக்காது. இப்படி ஹப்பில் போயிட்டு உள்ளே போயிட்டு அதை அடிக்கணும். அந்த ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் அடிக்கணும். கேமரா ஆப்ரேட் பண்ணி போயிடணும். இதில் ரைன் எஃபெக்ட் வரும். சப்போஸ் சின்ன டாட் பட்டாலும் 1 more தான். யார் தப்பானாலும் 1 more தான். லைட் பண்ண உள்ள வந்தவங்க தப்பு 1 more, ரைன் எஃபெக்ட் சரியாக உள்ள 1 more, ஸ்டட் பண்ண மிஸ் பண்ண 1 more. அந்த ஒரு 1 hourல ஸ்லோ ரிகல்ஸை பார்த்தாங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hourல டேக்குனாங்க. எடுத்து அடிச்சு முடிச்சு உள்ள போயிட்டு எண்டு சேர் மேலே எடுத்து ஒரு வீடு எடுத்து வாயில வச்சு அப்படி பற்ற வச்சு அப்படியே வச்சு இலை அப்படின்னு செம்மையா அந்த செம்ம கிளாஸ் டோட்டலாக எல்லாம் கிளாஸ் பண்ணாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப எனக்கே ஷாக்கு. ஏன்னா ஒரு ஃபீமேல் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நம்ம கேள்விப்பட்டல. விஜயசாந்தி பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ணியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம். பிரியாமணி மேடம் வந்து நம்ம வந்து முத்தழகா இது மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம இப்போ ஸ்டண்ட் இவ்வளோ பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. அது ரொம்ப லைவாக ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம். சார் நீங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லர்லயே வந்துட்டு அவங்க வந்து ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி முத்தழகா பார்த்தவங்க வந்துட்டு என்னடா இவங்க இப்படி ஒரு ரோல் பண்ணிருக்கிறாங்க, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டெரரா இருக்காங்க. 2-3 ஃப்ரெண்டு எனக்கு கிடையாது. நாங்கள் முத்தழகா வந்து பிரியாமணி மேடம் வந்து முத்தழகா இது ஒரு லவரா ஒரு அழகா பார்த்துருந்தோம். நீ என்னடா இப்படி பண்ணி விட்ட, ஸ்டண்ட்லாம் காட்டி ஒரு வேற ஃபீல் பண்ணி விட்டுக்கிறேன், நாங்கள் எப்படா இவங்களை பார்க்கறது அப்படின்னு சொல்லி நேற்று 2-3 பேர் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. இல்லை அது கதை டேரக்டரோட ஃபீல், நம்ம என்ன பண்றது. இல்ல அதுதான் அவ்வளோ பாக்குறதுக்கே அவங்க அப்படியே ஒரு வேற ஒரு ஆள் மாதிரி இருந்தாங்க பாக்குறதுக்கு. அந்த முத்தழகு மாதிரியே இல்லை ஆக்சுவலி ட்ரெய்லர்லயுமே. கண்டிப்பா மூவில பயங்கரமா இருப்பாங்கன்னு நம்புறோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த நிறைய ஹர்டல்ஸ்லாம் இருக்குது, மலைகள் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, மலைகள் ஏறி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ உண்மையா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சா? ரொம்ப சேலஞ்சிங்கா ஏதாவது உங்களுக்கு இருந்திருக்கும்? இருந்தது. ஆக்சுவலாக சேலஞ்சோட நிறைய ரிஸ்க்குகள் நிறைய இருந்தது. ரிஸ்க் சேலஞ்ச் 2 இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் காஷ்மீரில் ஷூட் பண்ணும்போது அந்த பொண்ணு பேர் தெரியல. ஆக்சுவலாக 2 பொண்ணு இருந்தா, அதில் ஒரு பொண்ணு ஃபீமேல் ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ணா, ஸ்டண்ட் பண்ணும்போது அங்கே வந்து மிஸ்ட் ஜாஸ்தி வரும். மிஸ்ட்ல ரைன் எஃபெக்ட் வராது. அது பண்ணும்போது அந்த பொண்ணு ஸ்டண்ட் பண்ணும்போது ஸ்லிப் ஆகி அந்த ஸ்டண்ட் பண்ண வந்து ஒரு நீ வந்து அந்த பொண்ணோட நடுமுதுல லேண்ட் ஆகி கீழே விழுந்துட்டான். விழுந்தோன்னா அவளோட பெயின் முடியல, அவரோட நான் கிளம்புறேன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா 2-3 ஜர்க்கின் போட்டு டைட் பண்ணி ரைன் எஃபெக்ட் எப்படி இருக்க முடியல அவளால். நான் அப்புறம் எனர்ஜி பண்ணேன். இல்லை மேடம் எங்கள் தமிழில் வந்து பிதாமகன் ஒரு படம் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள் சார். பிதாமகன் படத்தில் வந்து விக்ரம் வந்து ஃபைட் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அது எனர்ஜி போட்டு காட்டணும். அவர் எனர்ஜி ஆகிட்டான். அவர் தான் பண்ணுவாரா, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போனே இருக்கும்போது எண்டில் ஒரு 2 பேரை வெட்டும் போது அந்த அவளோட பிளட்டு வந்து ஃபேஸில் அடிச்சுட்டே இருக்கும். அடிச்ச உடனே கண்ணில் போயிடுச்சு. சரி சொல்லிட்டு வாட்டர் க்ளீன் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஊர் பையன் எடுத்து சுடுதண்ணி எடுத்து வயலில் ஊற்றி விட்டான். ஒரே ஷாக், ஒரே டென்ஷன், ஷூட்டிங்கே அப்படியே ஷாக் நிற்குது. ஆல்ரெடி முதுகுல பெயின், இந்த சுடுதண்ணி வேற ஊற்றி விட்டான். அப்புறம் அந்த கூல் பண்ணி இது பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணு செம்ம டெடிகேட்டாக பண்ணோம். ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அந்த ஒரு விஷயம். இன்னொன்று சிங்கிள் ஷாட் நிறைய பண்ணுவோம். ஆக்சுவலாக அந்த பிரியாமணி மேடம் எப்படி பண்ணுமோ சண்டி நோய்க்கு அதே மாதிரி தான் பண்ணுவோம். அப்புறம் ஜாக்கி சாரப் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரு மீட்டிங் எல்லாம் இந்த சைடு ஒரு 10 பேர் கேங்ஸ்டர், இந்த சைடு ஒரு 10 பேர், ஒரு ஜிம்பாய்ஸ் ஒரு 50-60 பேர் அதை சுற்றி இருப்பாங்க. இதில் சிங்கிள் ஷாட் பண்ணுவாங்க. அது ரொம்ப சேலஞ்சிங்காக.
தாதா வந்து அழகா வந்தாப்புல டான் மாதிரி வந்தாப்புல கன் எடுத்தாப்புல ஷூட் பண்ணாப்புல ஒரே ஷாட்ல அடிச்சுட்டு திருப்பி கேமரா கிட்ட போனோம். அப்படி நின்னோடனே அப்படி நின்று ஒரு லுக் விட்டு அப்படி ஒரு தமிழ் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு விஷயங்கள் போய் சொல்லுவேன். எல்லாம் ஷாக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ கொட்டேஷன் கேங் ப்ராஜெக்ட் அந்த மூவில உங்களுக்கு வந்துட்டு பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும்ல இந்த சீன் வந்து பயங்கரமா ஒரு ரீச் ஆகும், உள்ள வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்திருக்கலாம், அந்த மாதிரி நீங்க வியக்கக்கூடிய ஒரு சீன் ஏதாவது இருக்குங்களா? சின்ன அந்த ஆக்சுவலாக பிரியமணியும் கண்ணையும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சேட்டா ஒருத்தர் ஹைட்டாக இருப்பார். அவர் கூட ஸ்டன் பண்ணாங்க இவங்க 2 பேரும். அந்த ஷாட்லாம் எனக்கு ரொம்ப பிரமிஷம் இருந்தது. ஒரிஜினல் நைஃபு மிஸ் அந்த மனசை போய் கீழே உட்காந்து ஒரு பீட் எடுத்து அப்படி பத்தடிச்சுட்டு அப்படி நிற்பார். உடனே பிரியமணி க்ளோஸ் போவோம் வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட்டு. கிளைமேக்ஸ் ஃபைட் ஆட்டோ ஃபைட் ஒன்று இருக்கும். அதுவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்றீங்க. அண்ட் அப்படிங்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும்ல, ஒரு கண்டிப்பா ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்குங்களா இதை தவிர? இங்க ஃபுல்லா வெட்டு குத்து ரத்தம் தானே என்ன ஒரிஜினல் லைஃப் தான். சார் விவேக் சார் வந்து சொல்ல சார் போடுங்க சார் போட விடாதீங்க சார் போடுங்க சார் ஒரிஜினல் லைஃப் சார் என்ன போடுங்க நீங்க மாதிரி பிரியாமணி மேம் மாஸ்டர் இல்லைம்மா சார் இது இல்லை போடுங்க வெட்டுங்க ரத்தம் வரணும் எனக்கு தெரியணும் ஒரிஜினல் லைஃப் போடுங்கன்றாரு. அதெல்லாம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இல்லை எனக்கு இதான் வேணும் பண்ணி கொடுக்கலாம் பண்ண மாட்டீங்களான்றார். இல்லை சார் கண்டிப்பாக பண்ணலாம் சார் சொல்லிட்டு பண்ணும்போதெல்லாம் நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்களா பிளட் அடிச்சு இப்படி சதுரி. அப்போ நேரில் பாருங்க எப்படி இருந்திருக்கும். அந்த ஒரு ஸ்டண்ட்ல வரும்போது பிரியமணி மேடம் வந்து கத்தி எடுத்து இப்படி குத்தி அப்படி ஒரு இறக்கி அப்படி லுக் ஒன்று விடுவாங்க. சூப்பராக ஷார்ட்டு. சரி இவங்க முடிச்சிட்டாங்கன்னா சென்னையில் வந்து ஒரு கத்தி எடுப்பாங்க. கத்தி டப்பு டப்பு கேமரா இங்கே இருக்குங்க கரெக்டாக வீசுவாங்க. சட்டிலியன் மேடம் இங்கே விட்டுவாங்க ஒரு இது கூட அந்த கேமராவில் படாது. அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கேமரா வந்து இந்த ஒரு ஃபேஸ் கிட்ட வந்து நிற்கும். மினிமம் ஃபோக்கஸ் கிட்ட நிற்கும் கேமரா. அந்த இதில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி விட்டுவாங்க. லைக் அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக அவங்களாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்க சார், நீங்கள் இப்போ இதில் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருப்பீங்க. இவங்க 3 பேர் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்குமே கொரியோகிராஃப் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இதில் ரொம்ப ஈஸியாக என்னால் முடிஞ்சது ஈஸியாக சார் இவங்களுக்குலாம் வந்துட்டு அவ்வளோ நான் ஹார்டாக எஃபர்ட்டே போடலாமா, சும்மா லைட்டாக சொன்னதே அவங்க வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணி கற்றுக்கிட்டாங்க அப்படின்றவங்க வந்து யாராவது இருக்காங்களா? ஈஸியாக எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாக்கா விஜய் சாருக்கு அப்புறம் வந்து நான் மேடம் பார்க்குறேன். அந்த விஜய் சார் இருக்கார்ல அவர் வந்து லாங்லேருந்தே லுக்கு எப்படி பார்ப்பாரு, ஸ்டண்ட் எப்படி பார்ப்பாரு, ஓகே பண்ணலாம் அப்படி வந்து பண்ணுவார். டேக்குனும் போது ஒரு வைப்ரேஷன் ஆகும், சூப்பர் பண்ணார். அதே போல் இந்த மேடம் நான் பார்க்குறேன், இந்த மேடம் வராங்க நின்று இப்படி பார்க்குறாங்க, ஓகே பண்ணலாம் ஓகே இப்படி தான். அப்புறம் ஸ்லோவாக ஒரு லெகஸ் வரான். அதுக்கப்புறம் ஒரு வைப் எடுக்கிறாங்க. ஒரு ஒரு பவர்ஃபுல் மாரி ஒரு ஆக்ஷன் ஒன்று ஃபுல்லாக அந்த ஸ்டண்ட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு பண்ணுறேன் ஓகேவா அப்படிங்கிற. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இவங்க நம்ம அங்கே ஒருத்தர் பார்த்தோன்னா இவங்க மேடம் ஒரு ஃபீமேல் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து பெயின் கிக்ஸு பெயின்ஸு ஒன்று சேரீ கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து பேண்ட் ஷர்ட் டிஷர்ட்டோ போட்டாங்கன்னா ஒர்க்கர்ஸ் நிறைய பண்ணலாம். சேரீ கட்டினு ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. சாரி கட்டி நடக்க கூட முடிய மாட்டேங்குது. அதெல்லாம் பாருங்க, சாரி கட்டினு ஒரு லேடி பண்றது எவ்வளவு வித்திருக்க ரைன் எஃபெக்ட் இது பண்ணும்போது எவ்வளவு பர்ஃபெக்ட். அந்த அந்த ஒரு கம்பீரமா ஒரு பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா நார்மலி சாரி கட்டினா எல்லாருக்கும் வந்து ஃபெமினின் தான் வரும்பாங்க. ஏன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஃபைட் பண்ணுவோம், சப்போஸ் இது விலகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தாங்கின ஒரு லேடி பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா அது பொண்ணுங்களா அதுக்கு நமக்கு தெரியும். இந்த இதை போட்டுட்டு தான் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். சாரி எல்லாம் கட்டிட்டு தான் நமக்கு தெரியுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க காஷ்மீர்ல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க 2 பொண்ணுங்களுக்கு. இப்போ இது மாதிரி வேற ஏதாவது பெரிய இன்ஜுரிஸ், ஏன்னா ஃபுல்லாவே வயலன்ஸ் பேஸ்டா இருக்கு மூவி, வேற ஏதாவது பெருசா இன்ஜுரி ஏதாவது ஆச்சுங்களா யாருக்காவது? இன்ஜுரின்னா அங்கதான் ஆச்சு. அதுக்கப்புறம் லெக் மூவ்மெண்ட் அது சாதா ஸ்டண்ட்ல கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் லெக் மூவ்மெண்ட் அது மாதிரிலாம் ஆகும். மற்றபடி மேனேஜ் பண்ணி ரிகல்சர் பண்ணுறோம் நாங்கள். ஆக்சுவலாக எல்லா ஃபைட்டுக்கும் வந்து நாங்கள் வந்து பாம்பே போய்கிட்ட கூட ரிகல்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டன் பண்ணி எப்படி வருவார், பிரியாமணி மேம் எப்படி வருவாங்க, ஜாகி சார் எப்படி வருவாங்க, சண்டிலோனி மேம் வந்து எப்படி அட்டாக் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ரிகல்சர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து ரிகல்சர் பண்ணிட்டு பிளான் பண்ணி ஷூட் பண்ணி எடிட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க வந்து வர கால் டைமே வந்து நமக்கு வந்து 9 to 6 போவோம். அவங்க வந்து 12 o'clock 12:30 தான் வரும். வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது 1 o'clock ஆகிடும்.
ஓ அங்கே பிரேக்லாம் கிடையாது. அது ஷார்ட் அவங்க வர டைம் தான். வர யார் ஆர்டிஸ்ட் வராலும் அப்படியே மூவ் பண்ணி போக வேண்டியதான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் ப்ரீ பிளானில் பக்கா இருக்கணும். கேமரா ரிகல்ஸை பார்த்துடணும், ஸ்டண்ட்மேனை வச்சு பார்த்துடணும், ஆர்டிஸ்ட்டை வச்சு பார்த்துருவோம். ஆர்டிஸ்ட் வந்து இங்கே பார்ப்போம் பெரிய ஆர்டிஸ்ட்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஹெவியாக கொடுக்கக்கூடாது, ஹெவி டோஸ் போயிடுச்சுனால ஒர்க் அவுட் ஆகும். ஒன்றும் வந்து சினிமா தனமும் இருக்கக்கூடாது, நேச்சுரல் தான் வேணும் எனக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நாங்கள் ரிகல்ஸை ப்ரீ பிளான் எல்லாம் பக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வந்து பண்ணும்போது ஈஸியாக வந்து இன்கேஸ் வந்து அங்க யாருக்காவது இன்ஜுரி ஆயிடுச்சு, காயப்பட்டுடுச்சுன்னா எப்படி அங்க ரெடியா இருந்தது ஆம்புலன்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸஸ் எல்லாம் அந்த ஆர்ட் டைரக்டர் எல்லாம் வச்சிருந்தார். ரெடி அங்கே தான் ஒரு மாஸ்டர் எல்லாம் ரெடி ஆகுது மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர் கட்டுவார். நீங்க வேற கம்பெனி யாருக்கு எதுக்காக கூட சொல்லலாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஆகிடும். அதெல்லாம் பக்கா இருந்தது, அதெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல நீட்டா. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ நீங்களே எல்லா ஃபர்ஸ்ட் எய்டுமே நீங்களே பண்ணிருப்பீங்க அது. ஓ சூப்பர். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இந்த கொட்டேஷன் கேங் மூவி ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஸ்பெஷல் எஃபெக்ட் சிஜிஐ ஒர்க்ஸ் அந்த மாதிரி எதுனாது இருக்குங்களா? இருக்கு 100%. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைவாகவே ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒரிஜினல் லைஃப் எடுத்துகிட்டு வந்து அதே போல் டம்மி செய்ய வச்சு இங்கே வெட்டினா இங்கே குத்துறது இதெல்லாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பார்க்கும்போது லைவாக இருக்கணும், சிஜி சொல்லிட்ட கூடாது, விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ லைவ் எழுதணுமோ நாங்கள் அதை ட்ரை பண்ணி எடுத்தோம். சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஆட் பண்ணோம், அவ்வளோ. கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அந்த போட் ஃபைட்டில் வந்து ஃபுல் ஃபயர் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபுல் ஃபயர் வச்சு பண்ண முடியாதுன்னா அந்த ஆர்டிஸ்ட் அவுட் ஆகிடும். அது கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்லாம் வச்சு பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு அதாவது ஸ்டண்ட் மாஸ்டரான உங்களுக்கு, அப்புறம் வந்து டைரக்டர், அப்புறம் டிஓபி, உங்க 3 பேருக்குள்ள வந்துட்டு ஏதாவது வந்து அங்க வாய் தகராறு ஏதாவது, ஏன்னா பிகாஸ் ஃபுல்லாவே வயலன்ஸ் பேஸ்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ ஸ்பாட்ல உங்க 3 பேருக்கு எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்தது? எங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு டேரக்டருக்கு வராது. ஏன்னா டேரக்டர் ஆல்ரெடி நாங்கள் ஒரு பிஃபோராகவே நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் டச்லேயே இருந்தோம். அதனால ஈஸி. இன்னும் பிஃபோராக அவர் சொல்ல டேரக்டர் வந்து பிஃபோராக என்ன சொல்லிவிடுவார், எனக்கு இந்த சீக்வன்ஸ் வேணும், இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னால் சார் ரிகல்சர் பண்ணிட்டு போனால் தான் சார் ஈஸியாக இருக்கணும். ஓகே ரிகல்சர் பண்ணலாம், அதுக்கு டைம் கொடுப்பாரு டேரக்டர் விவேக் சார். அதுக்கு நாங்கள் ரிகல்சர் பண்ணுறோம், ரிகல்சர் பண்ணி ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணி அவர் பக்கத்தில் இருப்பார், இல்லை இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டேரக்டர் சார். ஓகே சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா அவர் ஒரு மூடு வச்சிருப்பாரு. ஏன்னா இவர் வந்து ஸ்கூல் வந்து பாலசாரோட ஸ்கூல், அந்த ஸ்கூல்லேருந்து தான் இவர் வந்துருக்காரு. அப்போ அவருக்கு மேலே நம்ம அவுட்புட் நிறைய கொடுக்கணும், புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு டேரக்டர். நான் ஒரு எதுனா ஒன்று சொன்னேன்னா ரெஃபரன்ஸ் சொன்னேன்னா இல்லை நான் அதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணுங்க, இந்த விஷயங்கள்லாம் அவர் இன்புட் உள்ள சொல்லுவார். இது போது வரும்போது ஒரு கோர்வையாக நல்லா வரும்போது கேமராமேனை தூக்கி வந்து உள்ள சொல்லிவிடும். அவர் ஃபுல்லாக சொல்கிற ஹேண்ட் ரைல் வச்சிருப்பாரு. அவர் இப்படி போங்க ஏங்க அவர் தான் டேரக்டர் தான் என்ன பிடிச்சி வந்தா, நீங்களும் இது மாதிரி பண்ணுறீங்களே, கொஞ்சம் டைம் கொடுங்க, இதை வெயிட் தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா அந்த கேமரா தூக்கி தெரியுமா, அப்படி தான் சண்டை வரேன், தூக்கி பாருங்களேன் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாங்க போங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாலியாக ஒரு ஃபண்டு பார்ப்போம். ரொம்ப வேலை வரும் ஆக்சுவலாக கேமராமேன். எங்களுக்கு டைம் இருக்குது ஆக்சுவலானாக்கா ஒரு ஸ்டண்ட்டுக்கும் வந்து 3 days 4 days 5 days 10 days இந்த மாதிரி டைம் இருந்ததுனால வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 1 day முடிக்கணும்னா அதெல்லாம் ரொம்ப சாத்தியம் இருக்காது. ஏன்னா எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்னும் போது அவங்களுக்கு ஏற்ற டைம். இப்போ வந்து பிரியாமணி வந்தவங்க வந்து அவங்களோட ஷார்ட்ஸ் நிறைய எடுத்துருவோம். சென்னை வந்தாலும் அவங்களோட ஷார்ட்ஸ் எடுத்துருவோம். ஜெய்சரா சார் வந்தாருன்னா அவரோட ஷார்ட்ஸ்லாம் எடுத்து லிங்க் பண்ணி விட்டு இது ஜாயின். ஓகே எல்லாரோட காம்பினேஷன்ல ஷார்ட்ஸ் வந்துருக்கு. இருக்கு. அது ஒரு ஃபைட் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவாங்க. சென்னை மேம் வந்து ஜெய் சரப் பின்னாடி இருப்பாரு, பிரியாமணி மேம் உட்காந்து இருப்பாங்க, ஜெய் சரப் இங்கே உட்காந்து இருப்பாரு. அது பெரிய ரிஸ்க், ரொம்ப டைம் எடுத்து. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு டைம் வருவாங்க, அதை அசம்பிள் பண்ணி ஸ்டார்ட் போகிறதுக்குள்ள பெரிய விஷயம். அது அவங்களுக்குள்ளே ஹெட் வெயிட் அந்த மாதிரி இல்ல எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். நாங்க தமிழ்ல பேசுவோம். எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து சார் வந்து ஈஸியா சொல்லுவார். விவேக் சார் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றாரு, ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்றாரு. அது பண்ணும்போது இன்னும் பிரியாமணி வந்து தமிழ் நல்லா பேசுவாங்க, அதனால நம்மளுக்கு ஈஸி. நம்ம டிரான்ஸ்லேஷனே வந்து ஜாகி சரப்புக்கும் சென்னையில் வந்து மேமுக்கு தான் பெரிய கஷ்டமா இருக்கும். நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வந்து கம்போஸ் பண்ணி காட்டுவோம். கம்போஸ் பண்ணோன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஜாகி சாருக்கும் என்ன கே பேட்டா போலோ அப்படின்வாரு. சார் இப்படி கம்போஸ் இது ஆகிய சார் இதை சார் பிளாஸ்டிக்லே சார் ஓகே டிக்கெட் ஓகே ப்ரோ அப்படின்வாரு. அதனால வந்து இது போக மற்ற டெக்னீஷியன்ஸ் இருந்திருப்பாங்க, ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மேன்னு சொன்னாங்க. லைக் பயங்கரமா இல்லை, நானுமே ஆக்சுவலி பார்த்தேன், ட்ரெய்லர்ல பார்த்தேன். அந்த மேக்கப் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து அப்படின்னு தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ
இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு என்னன்னா மேக்கப் மேன் ஒரு டிஃபிகல். அவர் வந்து பாலா சார்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணாரு. ஒரு சீனியர். ஆனால் வந்து சொல்கிற டைம் கரெக்டாக கேட்ச் பண்ணி எனக்கு இது வந்து எனக்கு டைம் கொடுங்க, ஜஸ்ட் ஒரு ½ hour 1 hour கொடுக்கணும், நீங்கள் வந்து பிஃபோர்லாம் சொல்லக்கூடாது சொன்னோம். சரி, ஏன்னா அவர் வயசில் பெரியவர், நிறைய படம் ஒர்க் பண்ண நிறைய அவார்டு வாங்கிக்கிறேன். சரி, அப்படின் போது அவருக்கு பிஃபோராக சொல்லிவிடும் இது வேணும் அது ஒன்று. அந்த மேக்கப் வந்து அழகாக சூப்பராக பண்ணிடுவார். இதுக்கு மேலே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் 2-3 பேர் இருப்பாங்க. ராமுங்கிறான், அந்த அன்புன்னு நாராயணன், இவங்களாம் வந்து பயங்கர ப்ரீ பிளான்ல இருப்பாங்க. ஒரு டேரக்டருக்கு தூணாவே இருப்பாங்க. இந்த அன்பு, நாராயணன், ராம், இவங்கெல்லாம் அப்படியே சார் டப்பு ஒரு டப்பு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. இன்னும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க, திடீர்னு ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க, திடீர்னு காஸ்டியூம் டிசைனர் ஒர்க் பண்ணுவாங்க, திடீர்னு ப்ரொடக்ஷன் வர. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நான் சவுத்துலேருந்து நான் போய் அவங்க போய் ஒர்க் பண்ணுறல, அங்கே பாம்பே டு ஃபுல்லாக ஹிந்தி மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்லாம் வந்து வெரி ஸ்ட்ராங். விவேக் சார் பின்னாடி ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் காளிதாஸ் 2 அண்ட் ஜீனி 2 மூவிலையுமே ஸ்டன் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு தெரியாமல் வேறு ஏதாவது சீக்ரெட்டாக ஏதாவது மூவிஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்குங்களா? இல்லை, இப்போது சண்டிகரில் வந்து லாங்குவேஜில் வந்து நம்ம இந்த படத்தை பார்த்து ட்ரைலர் பார்த்து கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஹீரோ பெரிய பெரிய ஹீரோ, பெரிய ப்ரொடக்ஷன், காந்தி 3 அப்படின்னு சொல்லிட்டு சண்டிகர் ஹீரோ தான். அதெல்லாம் சந்தோஷமா. இந்த கொட்டேஷன் கேங்கை பார்த்துட்டு நீ ஜாக்கி சார் எப்பெல்லாம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு பண்ண மாட்டீங்களா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார், எல்லாம் சொல்லிட்டு போய் அங்கே இம்ப்ரெஸ் பண்ணி லைவாக எடுத்தோன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. என்னங்க இது மாதிரிலாம் இருக்கா, புதுசாக இருந்தது. ஆமாம், இன்னைக்கு தான் ட்ரைலர்லாம் ஸ்லோ பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்பதான் ஆலினால் அழகுராஜான்னு சொன்னேன், இப்போ உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிட்டாங்க. ஆலினால் அழகுராஜா ஒர்க் பண்ணேன் கார்த்தி சாரோட. ஆலினால் அழகுராஜா வந்து ராஜேஷ் சார் டைரக்ஷன், அதுலேயும் ஒர்க் பண்ணேன். அதுதான். அப்போ அதுவுமே பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ உலகம் சுற்று வாலிபன் அது பாட்டு ஏதாவது வந்துச்சுன்னா சார் அதை வச்சு தான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க சார். சார், எங்களுக்கு நல்ல நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நீங்கள் பொறுமையாக வந்து கொடுத்து வெயிட் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அண்ட் கொட்டேஷன் கேங் டீம், டைரக்டர் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒத்துழைச்சி எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ ஆல். பிகாஸ் வி ஹேட் டு லிட்ரலாக நாங்கள் புது புடவை வாங்கி அதை வந்து ஒரு 10 வருஷம் பழைய புடவை மாதிரி பண்ணணும். ஃபுல்லாகவே எல்லாமே இது, எஸ்பெஷலி ஷீலாவோட கேரக்டர். நாங்கள் எல்லாமே ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் வாங்கி ப்ளவுஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஹியூஸ் லைக், இல்லை அது ஃபுல்லாக அவங்க கேரக்டர் ரெட் டோனில் போயிடலாம். அப்புறம் லைக், சார் 2 மணி நேரத்தில் ஷூட்டிங் சார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் ரெட் சாரி எல்லாம் வாங்கி ஸ்டிச் பண்ணி இட் வாஸ் ஃபன். ஸோ பட் பிரியாமணி வாஸ் சூப்பர் ஸ்வீட் அண்ட் அவங்களுக்கு எது போட்டாலும் அழகாக இருக்கும். ஸோ விவேக் சார் வந்து நான் ஆன் செட் தான் ஐ met him. when I went to Bombay அப்போ தான் ஐ met him.